எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் எண்கள் டாப்பிக்கில் உள்ள சம்மு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.7ல் ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை 1250. ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையான 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மொபைல் கடை இருக்குது. ஓகேங்களா? அந்த மொபைல் கடையில் ஒரு மாதத்துக்கு 1250 மொபைல் வந்து விற்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுது அப்படின்னா 1250 மொபைல் விற்கிறாங்க. சரிங்களா? அப்போது 2 வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1250 விற்றாங்கன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ மொபைல் விற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இதுக்கு ஆன்சர் போட போகிறோம். ஓகேங்களா? ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை 1250. ஓகேங்களா? ஒரு ஆண்டில் எத்தனை மாதம் வரும் அப்படின்னா 12 மாதம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்னா 12 மாதம். ஓகேங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு எத்தனை மாதம் அப்படின்னா 24 மாதம். ஓகேங்களா? அதை தான் இங்கே போட்டிருக்கோம். 2 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுனா 2 × 12 பேருக்குன்னா எத்தனைன்னு தெரியும். அதான் போட்டிருக்கோம். 2 × 12 24. சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு எத்தனை மாதம்னு கேட்டால் 24 அப்படின்னு போட்டுக்கலாம் டைரெக்டாகவே. ஆனால் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 24 மாதத்தில் விற்பனையான மொத்த கைபேசியின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு மாதத்துக்கு 1250 மொபைல் விற்றுருக்கோம் அப்படின்னா 24 மாதத்துக்கும் இந்த 1250 போட்டு பெருக்கினோம்னா எவ்வளோ மொபைல் 2 வருஷத்துக்கு விற்றுருக்கோம் அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்க. 24 மாதத்தில் விற்பனையான மொத்த கைபேசியின் எண்ணிக்கை = 1250 × 24. ஓகேங்களா? இதை ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ மொபைல் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா பெருக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 1250 × 24. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4 எடுத்து என்ன செய்யணும், இங்கே பெருக்கணும். ஓகேங்களா? 0வோட 4 பெருக்குனா 0, 5ஓட 5 20, 0 20ன்னு வரும். நம்ம இந்த 0வை போட்டுட்டு இந்த 2 என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா? 4 2 8, 8ஓட 2 கூட்டினோம்னா எத்தனை அப்படின்னா 10, 0 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க, 1 இங்கே போட்டுக்கணும். 1 4 4, 4ஓட 1 கூட்டினா 5. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2 எடுத்து பெருக்க போகிறோம். ஓகேங்களா? 2ஓட 0ஓட 2 பெருக்குனா 0 தான். அடுத்து போடும்போது ஒரு நம்பர் விட்டு போடணும். சரிங்களா? இதுக்கு நேராக போடாமல் இந்த நம்பருக்கு நேராக போடணும். சரிங்களா? 2 10, 0 மட்டும் போட்டுக்கோங்க, 1 இது மேலே போட்டுக்கோங்க. சரிங்களா? 2 4, 4ஓட 1 கூட்டினா 5. ஓகேங்களா? 1 2 இந்த சைடு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கூட்ட போகிறோம். ஓகேங்களா? 0 0 0 கூட்டினா 0, 0 0 கூட்டினா 0, 5 5 கூட்டினா 10 வரும். 0வை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் போட்டுக்கிறோம். அந்த 1 வந்து 2க்கு மேலே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 2ஓட 1 கூட்டினா எத்தனை அப்படின்னா 3. ஓகேங்களா? அப்போ 2 வருஷத்தில் அவங்க எவ்வளோ மொபைல் விற்றுருக்காங்க அப்படின்னா 30,000 மொபைல் விற்றுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ என்ன ஆன்சர் ரைட் பண்ணணும் அப்படின்னா 2 ஆண்டுகளில் விற்பனையான மொத்த கைபேசியின் எண்ணிக்கை 30,000 அப்படி சொல்லி ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.8ல் ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஊர்லலாம் குழு இருக்கும். ஓகேங்களா? அந்த குழுவில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னா 500 பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா 10 லட்சம் அமௌண்ட் வந்திருக்கு. சரிங்களா? மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் அந்த 10 லட்சத்தை எத்தனை பேர் இப்போ பிரிச்சுக்கணும் அப்படின்னா 500 பேரும் பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த 500 பேர்லேயும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நாம் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தீர்வு 5000 பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து 10 லட்சம். ஓகேங்களா? அப்போ ஒரு பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொகை இந்த 10 லட்சத்தை என்ன பண்ணணும், அந்த 500ஆல் வகுத்துறணும். ஓகேங்களா? வகுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவோ அப்படி சொல்லி தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வகுக்க போகிறோம். சரிங்களா? 10 லட்சம்
ஓகேங்களா. இப்போ என்ன செய்ய போகிறோம், 500ஆல் வந்து வகுக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் அடிச்சிருங்க, இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் அடிச்சிருங்க. சரிங்களா. மீதம் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10. ஓகேங்களா. இப்போ இனி இங்கே நம்பரே இல்லை. ஓகேங்களா. இங்கே அடிக்காத ஜீரோலாம் மேலே எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா. அப்போது எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னா 2000. ஓகேங்களா. அப்போ ஒரு பொண்ணுக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு 1.11 8436 100களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 8436. ஓகேங்களா. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, 100களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 100, 200, 300, 400, 500, 600 இப்படி போயிட்டே இருக்குமா. அதுதான் என்ன அப்படின்னா 100களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா 100வது இடத்துல உள்ள நம்பரை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. இது என்ன அப்படின்னா 1, இது 10, இது 100, இது 1000. ஓகேங்களா. இதுதான் பிளேஸ். சரிங்களா. 1, 10, 100, 1000. ஓகேங்களா. இப்போ நாம் எதை பார்க்கணும் அப்படின்னா 100வது இடத்துல என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா. இங்கே 100வதுல என்ன நம்பர் இருக்குது, 4 இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா 400ஆ மாற்றிக்கணும். ஓகேங்களா. எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4வது இடத்த இது 4 தான் என்ன அப்படின்னா 100வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4க்கு பக்கத்தில் உள்ள நம்பரை பார்க்கணும். ஓகேங்களா. இந்த நம்பரை வந்து 5 விட பெருசாக இருந்துச்சுன்னா 5 இருந்த 5 வரையும் இருக்கலாம். சரிங்களா. 5க்கு மேலே 6, 7, 8 அப்படி இருந்துச்சுன்னா இந்த 4 விட என்ன செய்யணும், ஒரு நம்பரை கூட்டிக்கணும். ஓகேங்களா. அதை விட சின்னமாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா. எப்போ அப்படின்னா இந்த 4க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் 5க்கு மேலே இருந்தால், 5 இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா. 5க்கு மேலே இருந்தால் 6ஆவோ 7ஆவோ 8ஆவோ 9ஆவோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 1 சேர்த்துக்கணும், கூட்டிக்கணும். 1 என்ன செய்யணும், கூட்டிக்கணும். எதோட கூட்டிக்கணும், இந்த 4ஓட கூட்டிக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3 தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இது வந்து 5 விட சின்ன நம்பர். ஓகேங்களா. அதனால் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அந்த 4க்கு பக்கத்தில் இருக்க 2 நம்பரை நம்ம என்னவா மாற்றிக்கணும், 0வா மாற்றிக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ என்ன அப்படின்னா 8400. ஓகேங்களா. சொல்கிறேன், 100களுக்கு மாற்றுக அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 100வது இடத்துல உள்ள நம்பரை பார்க்கணும். ஓகேங்களா. இதுதான் என்ன அப்படின்னா 100வது இடம். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னா 4ன்னு இருக்குது. ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த 4க்கு பக்கத்தில் உள்ள நம்பரு 5ஆகவோ அல்லது 5 விட சின்னமாக இருந்துச்சுன்னா இந்த 4ல் நம்ம எந்த மாற்றமே செய்ய வேண்டாம். ஓகேங்களா. சப்போஸ் 4 விட 5 விட பெருசாக இருந்துச்சுன்னா, அதாவது 6, 7, 8, 9 இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 4 விட என்ன செய்யணும்னா ஒரு நம்பரை கூட்டிக்கணும். ஓகேங்களா. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணாமல் 4 அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 நம்பரை 0வா மாற்றிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு 1.12 78,794 1000களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. மேலே உள்ள சம்மம் வந்து 100களுக்கு முழுமைப்படுத்துகன்னு சொன்னாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். 78,794. ஓகேங்களா. இது 1, இது 10, 100, 1000, 10,000. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000களுக்கு மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1000க்கு நேராக என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1000க்கு நேராக 8 இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 8க்கு பக்கத்தில் உள்ள நம்பரு 5 விட பெருசாக இருக்கா சின்னமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ 8க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன அப்படின்னா 7. ஓகேங்களா. 7ங்கிறது என்ன அப்படின்னா 5 விட பெருசாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 5 விட பெருசாக இருந்தால் இந்த 8 விட என்ன செய்யணும், ஒரு நம்பரை கூட்டிக்கணும். ஓகேங்களா. அப்போ 8 விட ஒரு நம்பரை கூட்டினா என்ன அப்படின்னா 9 வரும். ஓகேங்களா. இந்த 7 அப்படியே வச்சுக்கணும். இந்த 8க்கு 8ஓட 1 கூட்டி 9. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உள்ள நம்பர்லாம் 0 0வாக போட்டுக்கிட்டோம். மேலே 2 நம்பர் இருந்துச்சு, 2 0 போட்டுக்கிட்டோம். இங்கே 3 நம்பர் இருக்கிறனால 3 0 போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 79,000. ஓகேங்களா.
திரும்ப சொல்கிறேன், இங்கே ஆயிரங்களுக்கு மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம 1000க்கு நேராக என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். சரிங்களா? 8 இருக்குது. அந்த 8க்கு பக்கத்தில் உள்ள நம்பரு 5 விட பெருசாக இருக்கா சின்னமாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். 5 விட பெருசாக இருக்குது. ஓகேங்களா? 5 விட பெருசாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 8 விட ஒரு நம்பரை என்ன செய்யணும், கூட்டிக்கணும். +1. ஓகேங்களா? கூட்டுனா என்ன வந்துடும், 9 வந்துடும். இந்த 7 அப்படியே தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த பிளேஸை மாற்றலை, 1000 இந்த பிளேஸை தான் மாற்றுறோம். அப்போ 8 விட 1 கூட்டினா 9. ஓகேங்களா? அதுக்கடுத்து வர எத்தனை நம்பராக இருந்தாலும் அத்தனை ஜீரோ சேர்த்துக்கணும். இங்கே 3 நம்பர் இருக்கனால 3 ஜீரோ சேர்த்துருக்கோம். அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 79,000. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.